ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன சமைக்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் 65 தாங்க பொரிக்க போறோம். சிக்கன் மசாலாலாம் எல்லாமே மேக்னேட் பண்ணி வச்சாச்சுங்க. வாங்க இப்ப எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மசாலாலாம் ஃபுல்லா போட்டுட்டோம். போட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அது மேக்னேஷன் பண்ணுறதுக்கு தாங்க நாங்க ரெடி பண்ணிட்டுருக்கோம். மேக்னேஷனுக்கு என்னென்ன வந்து போடணும்னு நான் வந்து எல்லாமே நான் சொல்றேன். நம்ம வந்து 1/2 கிலோ சிக்கன் 65 தாங்க பண்ண போகிறோம். 1/2 கிலோவுக்கு நான் எவ்வளோ என்னென்ன மசாலா போடணும்னு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயிலாக. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லைக் போட்டுட்டு பாருங்கள். நம்ம வந்து 1/2 கேஜி சிக்கனுக்கு 1/2 லெமன் ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லெமனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு, தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், ஜீரகா பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். மஞ்சள் தூள் வந்து ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு, 1/4 டீஸ்பூனுக்கு பாதி. மிளகாய் தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்போ தான் இது வந்து நல்லா காரம் வந்து வரும். இப்போ வந்து நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணோம். இது எதுக்குன்னா, எல்லாம் வந்து மசாலா எல்லாமே க்ரிப்பாக பிடிக்கிறதுக்காக தான் இது வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, 1/2 மணி நேரம் நம்ம வந்து மேக்னேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. வச்சுட்டு தான் இப்போ வந்து நம்ம வந்து பொரிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபைனல் அவுட்புட் எங்களுக்கு வந்து இப்படி தாங்க கிடச்சிது. செம்ம கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருந்தது. இது வந்து சைட் டிஷ் வந்து வெங்காயம் அரிஞ்சு, லெமன்லாம் அரிஞ்சு இது பண்ணியாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. வீட்டில் நீங்களும் டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.